இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 1-6, 16-18. 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் இயேசு பேசுகிறார். ஒன்று, மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தர்மம் செய்யக்கூடாது, ஆனால் தர்மம் செய்ய வேண்டும். மறைவாக வலக்கை செய்வதை இடக்கை அறியாது செய்ய வேண்டும். 2, ஜெபம் செய்ய விரும்பும் பொழுது கடவுளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் நான் ஜெபிக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளுமாறு மனநிலை, காட்டிக்கொள்ளுகின்ற மனநிலையோடு ஜெபம் செய்யக்கூடாது. இந்த 2 நிகழ்வுகளும் தான் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தர்மம் செய்வது நமக்கு மிக மிக முக்கியமானது. 12:8 தோபித்து புத்தகத்தில் வாசிக்கிறோம், தர்மம் செய்வது பெரிய பொற்குவியலை விட மிக சிறந்தது. தர்மம் செய்வதனால் இயேசுவை நேரடியாக நாம் நேசிக்கிறதை வெளிப்படுத்துகிறோம். தர்மம் செய்யும் பொழுது அயலான் அன்பு என்ற கட்டளையை கடைபிடிக்கிறோம். அந்த அன்பு செய்யவில்லை என்றால், கடவுளை கண்ணால் பார்க்கின்ற இந்த மனிதனை அன்பு செய்யவில்லை என்றால், கண்ணால் பார்க்காத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது பொய்யாகிவிடும். அயலான் அன்பு என்ற கட்டளை மிக மிக முக்கியமானது. கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளைக்கு இணையானது. அன்பே கடவுள். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், அன்பே கடவுள். 2வது, ஜெபம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையும் நம் வாழ்க்கைக்கு ஆதாரமுமாக இருக்க வேண்டிய ஒன்று. இயேசு தந்தை கடவுளோடு ஜெபிக்கிற பல நேரங்களை நாம் பார்க்கிறோம். 1:35 மார்க்கு, 5:16 லூக்கா, எல்லா இடங்களிலும் தனிமையானது ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிப்பார். அதிகாலையில் கருக்களோடு சென்று ஜெபிப்பார். மற்ற மக்கள் எழுந்து வருவதற்கு முன்னதாகவே அவர் ஜெபத்திலே இருக்கிறார். 6:12 லூக்கா, அவர் ஜெபிக்க சென்றார். இரவாயிற்று, இரவு முழுவதும் ஜெபித்தார். அன்பானவர்களே, ஆகையினால் ஜெபிப்பது என்பது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்துவது, உறவை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அதை மற்றவர்கள் மத்தியிலே தம்பட்டம் அடித்துக் கொள்வது. தர்மம் செய்வதும் அப்படித்தான், ஜெபம் செய்வதும் அப்படித்தான். நான் பெரிய மோட்சராக்கினே அப்படிங்கிற மாதிரி நம்மளை காட்டிக்கிட்டு தர்மம் செய்வதோ அல்லது காட்டிக்கிட்டு ஜெபம் செய்வதோ இருந்தால், அதை கடவுள் மிக சுலபமாக, மிக மிக இலகுவாக ஓரங்கட்டி விடுவார், கண்டுகொள்ள மாட்டார். நம்முடைய ஜெபமும் வேஸ்ட் ஆகிவிடும், நம்முடைய தர்மமும் வேஸ்ட் ஆகிவிடும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிருந்து நாங்கள் உம்மோடு கொண்டுள்ள அன்பு உறவை மற்றவர்கள் மத்தியிலே காட்டிக்கொள்வதற்காக செய்து, ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை அசிங்கப்படுத்தி கொள்ளாதபடி நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு அருள்தாரும். நோட்டீஸுகளிலே பெயரிடுவது, அதுபோல கற்களிலே பெயரை பதித்து வைப்பது, இவைகளிலே மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிற இந்த உலக இயல்பை நாங்கள் முற்றிலுமாக களைந்தறிய எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.